தமிழ் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும். நானு ரகு கைலாசம் 3 பேர் சேர்ந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். இத பாருங்க, நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே பேசும்போது வேற விதமா பேசாதீங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா? என்னது, உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரா? ஏய், என்ன பகல் கனவு கண்டியா? ஐயோ இல்லங்க, சத்தியமா அப்பா வந்தாரு, நம்புங்க. நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. வா வந்து காபி போட்டு கொடு. டாடி கிட்ட சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சேன். அதுக்கு என்ன இப்ப? இப்ப எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன காரணம்? அப்பா, எதுவா இருந்தாலும் மூடி மறைக்காம தெளிவா பேசிடுங்கப்பா. மாமா கிட்ட ஒரு பேச்சு, முதலாளி கிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு மாமாக்கு பிரச்சனை கொடுக்காதீங்கப்பா. அடட, நான் சொல்ல வந்தது வேறம்மா, நீ நினைச்சு பேசுறது வேற. மாப்பிள, கீதாவுக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தத்தை பத்தி உங்க மாமா கிட்ட நான் பேச முடியாது. அதனால நிச்சயதார்த்த விஷயத்த தயவு செய்து நீங்களே மாமா காதுல போட்டுருங்க. அதுதான் நல்லது. அதை சொல்ல தான் நான் உங்களை தேடி வந்தேன். நான் எப்படி சொல்ல முடியும்? உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்றது தானே நல்லது. இல்ல இல்ல இல்ல, எங்க நட்பு வேற மாதிரி மாப்பிள. அதோட நீங்க அவருக்கு தானே நெருக்கமான சொந்தம். அவர் பொண்ணு இருக்கும்போது என் பொண்ணுக்கும் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னா கோவம் வராதவங்க கூட கோவம் வரதானே செய்யும். அதுவும் எங்க முதலாளி கோபம் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரி. நீங்க வேணா தாங்குவீங்க மாப்பிள, சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. நெற்றி கண்ணால என்னை எரிச்சாலும் எரிச்சிருவாரு. அதனாலதான் நான் சொல்றேன். ஆமா மாமா, அப்பா சொல்றது என்னமோ உண்மைதான். இந்த விஷயத்த அப்பா சொல்றதை விட நீங்க சொன்னதா சரியா இருக்கும். 2 பேருமே சொல்லாம இருந்தா அவருக்கு கோபம் என்ன அதிகமாயிடும் மாப்ள. நடக்க வேண்டியதை நடக்க விடாம பண்ணாலும் பண்ணிடுவாரு. நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். ஆனா ஏற்கனவே அவர் பொண்ணு இறந்த சோகத்துல இருக்காரு. அதோட அவரோட பொண்டாட்டியும் பொண்ணும் அவர் பேச்சை கேட்கலன்ற வருத்தத்துல வேற இருக்காரு. சொத்து பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல, அந்த கோபத்துல வேற இருக்காரு. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு பிடிக்காத கீதாவுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ருத்ரதாண்டம் ஆடதான் செய்வாரு. இந்த நேரத்துல பிடிக்காத விஷயத்த சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்துறதை விட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவருக்கா தெரிஞ்சு கேட்கட்டுமே, அப்ப சொல்லிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, மாமா சொன்ன மாதிரி அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். இல்ல ஒருவேளை கேட்காம இருக்கிறதுக்கு கூட சந்தர்ப்பம் இருக்குல்ல. சரி, நீங்க 2 பேரும் சொல்லும்போது நான் என்னமா சொல்ல முடியும்? ஆமா மாப்ள, இந்த நேரத்தில் அவரு கோபத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னா நான் என்ன பண்றது? டாக்குமெண்ட்ஸ் கையில இல்ல, பேங்க்ல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு ஏதாவது சொல்லி டிலே பண்ணுங்க. மாமா, நீங்க எல்லாம் வெறும் வார்த்தையிலேயே வானத்தை வில்லாவ அழைக்கிறவங்க. நீங்க உங்களுக்கு நான் சொல்லியா புரிய வைக்கணும்? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குங்க. அப்பா வாங்கப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால நம்பவே முடியல. சரி, உள்ள வாங்க. அப்பா அப்பா நில்லுங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏம்மா அப்படி கேளுங்க? ஐயோ ஐயோ அப்பா, நீங்க தான் வந்திருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதான்ப்பா நான் உங்களுக்கு இல்ல. ஏய் அப்பா, உங்க அம்மா சொன்ன மாதிரி வீடு பெருசா தான் இருக்கு. ஏம்மா வாடகை எவ்வளவுமா? ஏன்பா வாடகை எவ்வளவுன்னு கேட்க இங்க வந்தீங்க? ஐயோ உட்காருங்கப்பா. சரி சரி. சரிப்பா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டுமா, மாப்பிள்ளை எப்போ வருவாரு? அவரு சாயந்தரம் தான் வருவாரு. ஏன்பா அம்மாவை ஏன் கூட்டிட்டு வரல?
நான் ஃபோன் பண்ணி சண்டை போட போறேன். ஏய் ஃபோன் பண்ணியெல்லாம் சண்டை போடாதம்மா. ஏன்னா நான் இங்கே வந்தது உங்கள் அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவன் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவான். ஓ அப்படியா? சரிப்பா, நான் சொல்லல. சரி, என்ன திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அட போம்மா, எப்பவும் உங்க கூட சண்டை போட்டு பேசாம எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. சில நேரங்களில் யோசிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நான் பெத்த பசங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க, ஆனால் நான் மட்டும் உங்ககிட்ட முகம் கொடுத்தே பேசாமல் உங்களை ஒதுக்குறேன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷ ஜென்மமே அப்படித்தானே. இதில் எதுக்கு உஷா ஏன் பேச்ச கேளு ஓன் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லணும்? இதில் யாருக்கு என்ன லாபம்? உஷா, என் முரட்டு புத்தினால நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா. அதுக்காக உங்க எல்லாரு காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்மா. அப்பா, என்னப்பா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க நல்லதுக்காக தானே நீங்க கோவப்பட்டீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. இல்லம்மா, மற்றவங்க நல்லதுக்காக அடிக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா வலிக்காம அடிச்சிருக்கணும். ஆனா நான் ரத்தம் வர்ற மாதிரிலாமா அடிச்சுட்டேன். நான் முதல்ல பெத்த பொண்ணு தமிழ்ச்செல்வி. அவ வாழ்க்கையில விதி விளையாடினதை விட நான் தாம ரொம்ப மோசமா விளையாடிட்டேன். அப்பா, நீங்க இப்படி அழுதீங்கன்னா நானும் அழுதுருவேன். யாருக்கும் உங்க மேல கோவம் இல்லப்பா. அக்கா இப்பவும் உங்க மேல ரொம்ப பாசமா தான் இருக்கா. தமிழ்ச்செல்வி என்னை இன்னும் அப்பாவை ஏத்துக்கிட்டு இருக்கான்னா அது அவளோட நல்ல மனசுக்கு அடையாளம்மா. ஆனா நான் தான் பாவி. இன்னும் சொல்லப்போனா நான் துரோகிமா. எனக்கு ஏன் இப்படி திடீர்னு ஞானோதயம் வந்ததுன்னு நீ கேட்கலாம். அதுக்கு காரணம் தெருவில் போய் பிச்சை எடுத்தேன் பாரு, அதாம்மா காரணம். எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம அவங்க எல்லாம் பிச்சை எடுத்தாங்க. ஆனா நான் எல்லாம் இருந்தோம் எல்லாரும் இருந்தோம் நான் பிச்சை எடுத்தேன்னா நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருப்பேன். உஷா, எனக்கு ஒரு உதவி செய்வியாம்மா? சொல்லுங்கப்பா, செய்றேன். உங்க எல்லாத்தையும் விட தமிழ்ச்செல்விக்கு தான் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன தண்டனை, ஏன் தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் ஈடாகாதுமா. என்னப்பா பேசுறீங்க நீங்க? விடுங்கப்பா. தமிழ்ச்செல்வி என்ன மன்னிக்க சொல்லுமா. பாவம், எப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சா. ஆனா இந்த பாவி திரும்பி கூட பார்க்கலையம்மா. என் பொண்ணு எத்தனை வருஷம் ஜெயில இருந்தா, குடிகாரனா இருந்தா கூட பொண்ணை போய் பார்த்துருந்துருப்பான். ஆனா நான் ச்சே, மனுஷனே இல்லம்மா நான். உஷா, இனிமேல் நம்ம தமிழை தனியா விடக்கூடாதும்மா. நம்ம கூடவே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா? அக்கா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர்றியாமா? கண்டிப்பாப்பா. அக்கா, நிகிதா, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். சரி, நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. மாப்பிள்ளை கிட்ட கூட நான் பேசிட்டேன். மாப்பிள்ளையும் என்ன மன்னிச்சுட்டாருமா. ஓ அப்படியாப்பா? என்கிட்ட அவர் சொல்லவே இல்லையே. வரட்டும் வரட்டும், பின்னிடுறேன் அவரை. என்னம்மா, மாப்பிள்ளைய நீ அடிப்பியா? போங்கப்பா. ஏன் இன்னும் வரல? இந்நேரம் வந்திருப்பாரு. எப்பவும் இவர் இப்படிதான். ஏதாவது சொல்லணும்னு சந்தோஷமா காத்துட்டு இருந்தாதான் வரவே மாட்டாரு. என் சந்தோஷம் குறைஞ்ச பிறகுதான் வருவாரு. அப்பா வந்த விஷயத்த சொன்னா உண்மையிலே நம்ப மாட்டாரு. என்ன பகல் கனவான்னு கிண்டல் தான் பண்ணுவாரு. என்ன கிண்டல் வேணா பண்ணட்டும், எங்க அப்பா வீட்டுக்கு வந்தது 100% உண்மை. அவரு நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி. சாரி உஷா, மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்த, மறந்துட்டேன். ஏங்க, எனக்கு இப்ப மல்லிப்பூ வேண்டாம். ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அப்படியா? எனக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயம் நடந்திருக்கு. அப்பா, உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயம் நடந்ததா? ம். ஆமா, என்ன விஷயங்க? ஆ,
முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். இல்ல இல்ல, முதல்ல ஆபீஸ் விஷயம், அப்புறம் தான் வீட்டு விஷயம். இது ஒன்றும் ஆஃபீஸ் விஷயம் இல்லை, இதுவும் வீட்டு விஷயம் தான். ஓ அப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்றேன் இரு. உஷா, நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். உண்மையாவா? ஆமா உஷா, பிறந்த நாளுன்னு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் இல்லையா, அங்க ரகுவை பார்த்தேன், விஷயத்த சொன்னேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத விட எங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான். ரகு ஆசைப்பட்டான், ஆனா அப்பா உங்களை ஆசீர்வாதம் செய்யணுமே, செஞ்சாரா? ஆமா, அவர் எங்க ஆசீர்வாதம் செஞ்சாரு, முகத்தை முதுகுல எல்லாம் வச்சிருந்தாரு. ரகு தான் உருட்டி மிரட்டி உங்க அப்பாவை பேச வச்சு ஆசீர்வாதம் பண்ண வச்சிட்டான். உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்ட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா? என்னது, உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாரா? ஏய், என்ன பகல் கனவு கண்டியா? ஐயோ இல்லங்க, சத்தியமா அப்பா வந்தாரு, நம்புங்க. நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. வா, வந்து காஃபி போட்டு கொடு. ஏங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க என்ன சிரிச்சிட்டே இருக்கீங்க? சத்தியமா வந்தாரு. விளையாடல, உண்மையதானே சொல்ற? பாவங்க அப்பா, அவர் மனசுல எவ்ளோ பாரத்தை சுமந்துட்டு இருந்தாரு தெரியுமா? அவர் செஞ்ச தப்ப எல்லாம் சொல்லி என்கிட்ட கண் கலங்கினாரு. அதுவும் தமிழ்ச்செல்வி அக்கா பேச்ச ஆரம்பிச்ச உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டேன், இனிமே தமிழ்ச்செல்வி முகத்துல எப்படி முழிக்க போறேன், நான் ஒரு அப்பனான்னு சொல்லி அழுதாரு. சத்தியமா என்னால நம்பவே முடியல உஷா. உங்க அப்பா மாறுவாருன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாறுவாருன்னு நினைக்கவே இல்லை. ஏங்க, மாற்றம்னா அப்படி ஒரு மாற்றம், அதுவும் எப்பவும் தமிழ்ச்செல்வி அக்காவை பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஓ, இப்போதான் எனக்கு ஓரளவுக்கு உண்மை புரியுது. சொல்லு, மேல சொல்லு. இனிமே அக்கா அங்க தனியா இருக்க கூடாதான், நம்ம கூட தான் இருக்கணுமா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்காராம். ஓ, இது வேறயா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அக்கா பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நம்ம ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்கணுமா. இனிமே அப்பாவுக்கு அதான் முக்கியமான வேலையா. மாமா இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னா ஏன் வந்திருக்காரு, எதுக்காக வந்திருக்காருன்னு இப்போதானே எனக்கு புரியுது. காரணம் தமிழோட பொண்ணோ இல்ல, தமிழோட சொத்து. மாமாவா கொக்கா? ஏங்க, நான் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், நான் ஒன்னும் யோசிக்கல. உங்க அப்பா இவ்ளோ பாசமா பேசுனத என்னால நேர்ல பார்க்க முடியலையே நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏங்க, அப்பா சொல்ற மாதிரி இனிமே நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாமா? இருந்துட்டா போச்சு. அப்புறம் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு, நம்ம கண்டிப்பா போணுங்க. போயிட்டா போச்சு. என்னங்க நீங்க கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? பாவம் உஷானி, உங்க அப்பாவோட எண்ணம் செயல் இதெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி, எனக்கு காஃபி போட்டு கொடுவா. இது இல்ல, இதுவும் தப்பு. ஷோ, என்ன சித்தி, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா இந்த சம் டேலியே ஆக மாட்டேங்குது. போய் சொல்ற நீ. இதே சம்மதம் நேத்துக்கு போட்டு காட்டினா அதுக்குள்ள எப்படி மறக்கும்? ட்ரை பண்ண. இல்ல சித்தி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா சரியா வரல. அப்போ நீ வந்து படிக்கிற மூட்ல இல்ல. என்னாச்சு? என்ன உன் பிரச்சனை? கிளாஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? நிக்கிதா, உன்னதான் கேக்குறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என் ப்ராப்ளமே நீங்க தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் டாடி கிட்ட சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சேன். அதுக்கு என்ன இப்ப? இப்போ எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன காரணம்? நீங்க என்கிட்டயும் டாடி கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுறீங்க, பழகுறீங்க. ஆனா தாத்தா கிட்ட மட்டும் ஏன் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? தாத்தா பாவம் இல்ல. ஏன் உங்களுக்கு தாத்தாவை பிடிக்கலையா? நீங்க தாத்தாவை நல்லா பாத்துக்கிட்டாதான் உங்களை எனக்கு பிடிக்கும், இல்லனா பிடிக்காது. நிக்கிதா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. நான் தாத்தா கிட்ட சண்டை போடல, தாத்தா தான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவில்லை சித்தி. ஸ்கூல்ல உனக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? சயின்ஸ் டீச்சர் சுசீலா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க.
எப்பப்போ டவுட்ஸ் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கோவமே வராது. அதனால தான் ரொம்ப பிடிக்கும். குட். உனக்கு பிடிக்காத டீச்சர் யாரு? மேக்ஸ் டீச்சர் மாலதி. எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? அவங்க சொல்றது புரியவே புரியாது. புரியலன்னு போய் கேட்டா மக்கு மக்குன்னு தலையிலே கொட்டுவாங்க. சரியான சிடுமூஞ்சி டீச்சர். அதனாலவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன சித்தி, தாத்தா கூட ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்டா எங்க ஸ்கூல் டீச்சரை பத்தி கேட்டு சிரிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க தாத்தா சயின்ஸ் டீச்சர் மாதிரி நல்லபடியா நடந்துக்கிட்டா நான் ஏன் சண்டை போட போறேன்? அவர் மேக்ஸ் டீச்சர் மாதிரி தப்பு பண்றேன்னு திட்டிக்கிட்டே இருந்தா அவரை எப்படி எனக்கு பிடிக்கும்? ஓ, தாத்தா என்கிட்ட ஒரு மாதிரி உங்ககிட்ட வேற மாதிரி ரியாக்ட் பண்றாரா? சாரி சித்தி, தெரியாம சொல்லிட்டேன். என் முரட்டு புத்தினால நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா. அதுக்காக உங்க எல்லாரு காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் முதல்ல பெத்த பொண்ணு தமிழ்ச்செல்வி. அவ வாழ்க்கையில விதி விளையாடினதை விட நான் தாம்மா ரொம்ப மோசமா விளையாடிட்டேன். உங்க எல்லாத்தையும் விட தமிழ்ச்செல்விக்கு தான் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன தண்டனை? ஏன் தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் ஈடாகாதுமா. கண்டிப்பாப்பா. அக்கா நிக்கிதா நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. சரி. நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க ரொம்ப கவலையா உட்காந்துருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கு என்ன, கல்லு மாதிரி ஒரு கேடு இல்லாம நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன? மனசுதான் ரொம்ப கவலையா இருக்கு. அப்படி என்ன கவலைங்க? எல்லாம் நம்ம தமிழை பற்றிய கவலை தான், வேற என்ன? தமிழுக்காக கவலைப்படும் போது நீங்க கவலைப்படல, இப்ப என்ன கவலை வேண்டி கிடக்குது? சும்மா நடிக்காதீங்க. கோமதி, நல்லவன் எப்போதும் நல்லவனாவே இருந்தது இல்ல, கெட்டவன் எப்போதும் கெட்டவனாவும் இருந்தது இல்ல. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கூட என்ன புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? இப்ப தமிழை பத்தி வருத்தப்பட்டு என்ன சாதிக்க போறீங்க? ஏன் தமிழை பேசாம நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துட்டானே? எனக்கும் அவளை கூட்டிட்டு வரணும்னு ஆசைதாங்க. ஆனா நிக்கிதா கூட வரமாட்டேங்கிறாளே. நிக்கிதா தான் கூட இருக்கணும் தானே தமிழ் போராடிக்கிட்டு இருக்கா. அட என்னம்மா நீ, நிக்கிதா இந்த வீட்டை விட்டு வந்துட்டா நம்ம தமிழோட சொத்து அதோகதி தான். அதனால நாம வேணா அங்க போய் தங்கிக்கலாம். அப்ப யாரும் நம்மளை ஏமாத்த முடியாதுல்ல. இப்பதானே புரியுது உங்க கவலை வேதனையில என்னன்னு. ஏங்க நீங்க சரியான பால்கார மாதிரிங்க. ஏன்னா பால்காரன்தான் எப்பவுமே பசுவும் கண்ணும் ஒன்னா இருக்கணும், அதுவும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதே மாதிரிதான் நீங்களும். ஏன் கோமதி, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களை இப்ப இல்ல, எப்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். தமிழ் மேல இருக்கிற அக்கறையை விட தமிழ் சொத்து மேலதான் ரொம்ப அக்கறையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? அட என்னம்மா பெரிய சொத்து? இந்த பாரு, நான் சொத்துக்காக பேசல. அந்த பணக்காரவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து நம்ம தமிழ் என்ன சுகத்தை அனுபவிச்சா? கஷ்டத்தை தானே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்த 4வது மாசத்துலயே அவ ஜெயிலுக்கு போயிட்டா. நம்ம மக மேல இருந்த எல்லா சொத்தையும் அந்த கௌதம சண்முகநாதன் தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிக்கிதா அவங்க கிட்ட இருக்கிறதுனால தானே அவங்க கிட்ட இருந்து எந்த சொத்தையும் வாங்க முடியல. கேட்டா எல்லா சொத்தும் நிக்கிதான்னு சொல்றாங்களாம். இது எந்த விஷயத்துல நியாயம்? நியாயம் இல்லதாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி சொத்து கேட்டா கௌதம் கொடுக்க தான் தயாரா இருக்கானே. ஏன் அவனை போய் குறை சொல்றீங்க? என்னடி பைத்தியார்த்தமா பேசிக்கிட்டு இருக்க? அவங்க சும்மா மேலோட்டமா அப்படி சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிக்கிதாவை அனுப்பாம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழும் ஏமாந்துக்கிட்டு இருக்கா. நாம அமைதலா இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இலக்காரமா போச்சு. தமிழ் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும்,
நானு ரகு கைலாசம் 3 பேர் சேர்ந்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். இத பாருங்க, நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே பேசும்போது வேற விதமா பேசாதீங்க. அப்படி பேசும்போதே முகமே நல்லா காட்டி கொடுக்குது. அது அசிங்கமா இருக்கு. ஏண்டி, நான் என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா என் முகத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதை பற்றி யோசிக்காம என்னென்னமோ பேசி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையை சொன்னா இப்படிதான் கோபம் பொத்துக்கிட்டு வரும். உங்க புள்ள வருவான், அவங்கிட்ட உட்கார்ந்து சாவகாசமா பேசுங்க. நான் மனசுல புலம்புறது என் முகம் காட்டி கொடுத்துருன்னு சொல்றா. இனிமேல் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கும். சந்திரபாபு பாடின மாதிரி ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்குதுன்னு பாட்டு தான் பாட முடியுது. வேற எதையும் யோசிக்கவும் முடியல. தமிழ் செல்வி வந்துட்டு போனா, ஆனா அவ ஆட்டத்தோட முடிவும் தெரியல, ஆரம்பமும் தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கே. தமிழ் சொன்னதுக்காக இந்த கௌதம் என்ன பண்ண போறான்னு தெரியல. எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றான். ஆனா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இன்னொரு பக்கம் அந்த துரவேல் பைய, முன்னாடி வாழை சுருட்டிக்கிட்டு இருந்த பைய இப்ப என் மூஞ்சிக்கு நேரா நின்று வாலாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேறிட்டா என் இடத்துக்கு அவன் ஈஸியா வந்துருவான். நான் அப்புறம் வெளியில போக வேண்டியதுதான். இவங்க 3 பேரைய மிஞ்சிட்டா கீதா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க சரியில்லாததுனால கிடைச்ச இடத்துல ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டா. நான் கொஞ்சம் ஏமாந்தா அந்த பேஸ்மெண்ட்ல பங்களா கட்டி குடியேறவே ஆரம்பிச்சிடுவா. எல்லாத்தையும் விட இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரையும் கேட்கவும் முடியல. நிகிதா வந்தாலாவது ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவளை கூப்பிட்டு இவ்வளவு நேரம். தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா? சாப்பிட்ட ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம்மா, உங்ககிட்ட பேசலான்னு தான் கூப்பிட்டேன். அம்மா நீ என்னம்மா சாப்பிட்ட? கீதா சித்தி இருந்தா ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிருவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்களே ஊட்டி விட்டுருவாங்க. ஏம்மா ஊட்டி வர்றதுக்கு நீ என்ன குழந்தையா? உன் சாப்பாட்டை நீ தாம்மா சாப்பிடணும். ஏன் தாத்தா? என்ன ஏன் தாத்தா? கீதா இப்போ இருக்கா, ஊட்டி விடுறா. கீதா இல்லைனா நீ தானே சாப்பிடணும். தாத்தா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கீதா சித்தி சீக்கிரமாவே எனக்கு அம்மாவாக போறாங்க. கீதா சித்தி இனிமே என் கூடயே இருக்க மாதிரி செஞ்சுட்டேன். என்னம்மா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கீதா சித்திக்கு கல்யாணம் பண்ணோன்னு சொன்னதும் அவங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே என்கிட்ட கீதா சித்தி இனிமே நான் பார்க்க முடியாது, பேச முடியாது, உனக்கு பாடமே சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா எனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. சரி உங்க கல்யாணத்தை நிறுத்த வர வழியே இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு சித்தி சொன்னாங்க, உங்க டாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொன்னாங்க. சொல்லி அடிச்ச மாதிரி நெத்தி அடி அடிச்சிட்டால அந்த துரவேல் பொண்ணு.